கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஷலோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். 38ஆம் சங்கீதம். 38 என்ற எண் எதோடு தொடர்புடையது என்று சொல்லும் பொழுது, இந்த சங்கீதத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னாலே, இந்த சங்கீதத்தை ஒரு மிகப்பெரிய விண்ணப்பமாக சங்கீதக்காரன் தாவீது ஏறெடுக்கிறார். 38 என்கிற எண் 38 வருடங்கள் வனாந்தரத்தில் அவர்கள் எக்ஸைல், அதாவது சுற்றி திரிந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 38 வருடங்கள் வியாதியாய் இருந்த ஒருவனை பெதஸ்தா குலத்தண்டையிலே நாம் கவனிக்கிறோம். எக்ஸைலோடும் வியாதியோடும் இருக்கிற நபர்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்டது 38 எண் என்கிற எண் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிக்க கேட்போம். நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். நினைவு கூறுதல் என்கிறதான வார்த்தை தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரேயத்திலே லியாஸ்கர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ல ஜக்கார், அதான் லியாஸ்கர் என்பது. ஜக்கார் என்று சொல்லும் பொழுது ரிமெம்பரிங், நினைவு கூறுதல் என்பதாகும். அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது பல முறை வைத்த விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல திரும்பவுமாக வைக்கிறார். ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை நினைவு கூறுதலாக திரும்பவுமாக நான் உன்னிடத்துல சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் ஆகிய தாவீது சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சங்கீதக்காரனுடைய தாவீதினுடைய விண்ணப்பம் என்ன என்று சொல்லும் பொழுது, உம்முடைய கோபம், அந்த கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், என்னை உம்முடைய உக்கரத்தில் தண்டித்து விடாதிருங்கள். இந்த விண்ணப்பத்தை கவனித்து பாருங்கள். எப்படியெல்லாம் அவர் தேவனிடத்தில் மன்றாடுகிறார் என்று சொல்லி, திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை தேவனிடத்தில் மன்றாடி, இது ஒரு மனம் திரும்புதலுக்காக அவர் வைக்கக்கூடிய விண்ணப்பம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, நெருக்குகிறது. அடுத்தது அவர் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை, ஏன்னா உம்முடைய கோபம் என் மேல் இருக்கிறது. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. நான் வியாதிப்பட்டதற்கு காரணம் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல பெருகி இருக்கிறது. ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாத பாரமாய் அவைகள் எனக்கு காணப்படுகிறது. அவனுடைய அந்த விண்ணப்பத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், நான் எவ்வளவு வேதனைப்படுகிறேன், நாள் முழுவதும் துக்கத்தோடுவே நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே, அவனுடைய சரீரத்தை அவன் அங்கே விளக்குகிறான். குடல்களை பற்றி பேசுகிறான், மாம்சத்தை பற்றி பேசுகிறான், தலையை பற்றி பேசுகிறான். இப்படி சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி பேசுகிறான், எலும்புகளை பற்றி பேசுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். என்னுடைய இருதயம் கொந்தளிப்பினால் நான் கதறுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என்னுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது என்று சொல்லி ஒவ்வொரு விஷயமாக சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆண்டவரே, இப்படி இந்த விஷயங்களை நான் நினைவு கூர்ந்து உம்மிடத்துல திரும்பவுமாக சொல்லுகிறேன். எனக்கு விரோதிகள் இருக்கிறார்கள், என்னுடைய ஜீவனை வாங்குவதற்கு நிறைய பேர், எடுத்துப்பதற்கு நிறைய பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அவைகளெல்லாம் நான் கேட்கவே இல்லை. அவைகளை கேட்காத செவிடனை போல, அவர்களுக்கு விரோதமாக எதையும் பேசாத ஊமையனை போல நான் இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வைக்கிற அந்த அடுக்கடுக்கான விஷயங்களுக்கு 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிற விஷயத்தை கவனியுங்கள். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவன் ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறான், உமக்கு காத்திருக்கிறேன். அடுத்தது அவனுடைய கான்பிடென்டான வார்த்தையை கவனித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். நான் உமக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக நீர் எனக்கு மறு உத்தரவுக்கு கொடுப்பீர்
என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான நம்பிக்கையான அறிக்கையை செய்கிறார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதே வசனத்தை நாம் அறிக்கையாக இந்த காலை வேளையில நாம் ஏறெடுக்கலாம். ஆண்டவரே, நான் உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் நிச்சயமாய் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்கிற விஷயத்தை இந்த காலை வேளையில நாம் அறிக்கை செய்யும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த சங்கீதக்காரனுடைய அறிக்கையை நாம் 21வது வசனத்திலும் அவனுடைய அற்புதமான கான்பிடென்டான வார்த்தைகளையும் 22வது வசனத்திலும் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். எவ்வளவு அற்புதமாய் சங்கீதக்காரன் தேவனிடத்துல மன்றாடுகிறார் பாருங்கள். ஏன் நீங்களும் நானும் இந்த கால வேளையில சங்கீதக்காரனோடு இணைந்து கொள்ளக்கூடாது? என்னை கைவிடாதேயும், என்னை விட்டு தூரமாய் போய்விடாதேயும், எனக்கு சகாயம் செய்வதற்கு நீங்க துரிதமாய் இருங்க, ஸ்பீடா இருங்க, உடனே எனக்கு சகாயம் செய்யுங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் கைவிட மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய், ஆண்டவர் நம்ம மேல இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார், நம்மை தண்டிக்காத தேவனாய் இருக்கிறார், நம்ம மேல கோபப்படாத ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்களை நாம் தேவனுக்கு விரோதமாக தவறுதலாக செய்திருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுவதைப் போல, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவத்து நிமித்தம் நான் துக்கப்படுகிறேன், நான் விசாரப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சங்கீதக்காரனோடு இணைந்து இந்த வார்த்தைகளை தேவனிடத்துல சொல்ல பழகுங்கள். பிரியமானவர்களே, கைவிடாத தேவன், நம்மை விட்டு தூரமாய் போய்விடாத தேவன், நமக்கு சகாயம் செய்வதற்கு ஸ்பீடாக இருக்கக்கூடிய தேவன். அதாவது லேட் பண்ணக்கூடிய தேவன் அல்ல, ஸ்பீடாக இருக்கக்கூடிய தேவன். தாவீது நினைவு கூறுதலுக்காக பாடின இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வரிகளும் நிச்சயமாக நமக்கு இந்த காலவேளையில் ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகினால கைவிடாத தேவனுடைய கரத்திலே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் ஒப்படைப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்த போதுமான தேவன், சகாயம் செய்ய தீவிரிக்கும் தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில நாங்கள் தியானித்த இந்த அற்புதமான இந்த நினைவு கூறுதலின் சங்கீதமாகிய 38ஆம் சங்கீதத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, 38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தீர். 38 ஆண்டுகளாக வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவரே அவனை சுகப்படுத்தினீர். இப்படி ஆண்டவரே தகப்பனே, இந்த 38ஆம் சங்கீதத்திலே தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் நினைவு கூறுதலுக்காக பாடின அந்த சங்கீதக்காரன் ஒரு நம்பிக்கை மேல் வைக்கிறார். கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு தூரமாய் போக மாட்டார், எனக்கு சகாயம் செய்ய தீவிரிப்பார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாங்களும் சேர்ந்து சொல்லுகிறோம். எங்களை கைவிடாத தேவன், எங்களுக்கு சகாயம் செய்வதற்கு தீவிரமாய் இருக்கக்கூடிய தேவன், எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கக்கூடிய தேவன் ஒருவர் நீர் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் சகாயம் செய்ய தீவிரையும், தூரமாய் போய்விடாதேயும், கைவிடாதேயும். ஆண்டவரே, தகப்பனை, கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.